இந்தியா மட்டும் இல்ல, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து என்னுடைய இருக்கிற பெரிய ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ் டிஃபென்ஸ் அண்ட் நம்ம ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சொன்னாங்க 25 இயர்ஸா வந்து நான் எந்த ஃபங்க்ஷனுக்கும் திறப்பு விழாக்கள் எல்லாம் நான் போகல அப்படின்னு சொல்லி அது உண்மை. ஏன்னு சொன்னா நான் எந்த ஒரு காலேஜோ ஒரு கட்டிடமோ வந்து ஓபன் பண்ணிட்டா இது ரஜினிகாந்த் பார்ட்னர், அவருக்கு இதுல ஷேர் இருக்கு, அவருதான் இது பெனாமில ஓட்டுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அண்ட் ஒன்னுக்கு போதா மறுபடியும் கேட்டுட்டே இருப்பாங்க சொல்லி நான் ரொம்ப நாளா வந்து இருக்குன்னு நான் போறது கிடையாது சார். அண்ட் இப்ப சார் இங்க சொன்னாங்க, இப்ப வந்து டாக்டர்ஸ் பத்தி, நர்ஸ் பத்தி, ஹாஸ்பிட்டல் பத்தி எல்லாம் ரஜினிகாந்த் வந்து ரொம்ப நல்லா அவருக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அது அவர் சொன்னது 100க்கு 100 உண்மை. ஏன்னா நான் வந்து இந்த உடம்பு இசிபில்லா ஹாஸ்பிட்டல் இருந்து, விஜயா ஹாஸ்பிட்டல் இருந்து, காவேரி ஹாஸ்பிட்டல் இருந்து, அப்போலோ ஹாஸ்பிட்டல் இருந்து, ராமச்சந்திரா மெடிக்கல் ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டல் இருந்து, சிங்கப்பூர் எலிஜபெத் ஹாஸ்பிட்டல் இருந்து, அமெரிக்காவில் இருக்கிற மெயோ கிளினிக் வரைக்கும் இந்த உடம்பு போயிட்டு வந்திருக்கு. அதனால வந்து இந்த டாக்டர்ஸ் நர்சஸ் அந்த மேல எல்லாம் எனக்கு வந்து ஒரு பெரிய ஏன்னா அவங்களுடைய உதவியால, அவங்களுடைய இந்த அட்வான்ஸ் டெக்னாலஜினால, இந்த மெடிக்கல் அந்த ஒரு மிராக்கல், அதனாலதான் நான் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கேன். சோ இங்க வரும்போது ஆக்சுவலா இந்த இடம் வந்து பார்க்கும்போது எனக்கு பழைய நினைவெல்லாம் எனக்கு ஞாபகம் வருது. இங்க ஏவிஎம் ஸ்டூடியோ வந்து 45 இயர்ஸ் முன்னால எல்லாமே வந்துட்டு இந்த பிளேஸ் அங்கெல்லாம் வந்து ஸ்டுடியோஸ் எல்லாம் இருக்கும், முத்துராம சார் அங்க இருக்காங்க, ஃப்ளோர்ஸ் எல்லாம் இருக்கும். இது இந்த பிளேஸ் மட்டும் என்ன பண்றாங்கன்னு சொன்னா ஒரு வந்து மேடு பள்ளம் ஒரு செடிகள் அந்த மாதிரி வந்து விட்டுருப்பாங்க. நம்ம அவுட்டோர்ல ஷூட்டிங் பண்ணா இங்க வந்து ஒரு மேட்ச் பண்றதுக்கு வந்து இங்க எல்லாம் ஷூட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் சில நாட்கள் ஆன பிறகு ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து ஒரு சம்சாரம் ஒரு மின்சாரம் சொல்லி ஒரு படம் எடுத்தாங்க. அது வந்து கம்ப்ளீட்டா வந்துட்டு ஒரு வீடு ஒரு 80% வந்து அந்த வீட்லயே ஷூட்டிங். அதுக்காக வந்து ஃப்ளோர்ல வந்து செட் போட வேண்டாம், எப்படி அந்த காலியிடம் இருக்கு அதை கிளீன் பண்ணிட்டு ஒரு தெருவெல்லாம் போட்டு ப்ராப்பரா வந்து ஒரு வீடே கட்டிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடே வந்து ப்ராப்பரா கட்டிட்டாங்க. அந்த சம்சாரம் ஒரு மின்சாரம் விஷு, அமரர் விஷு மிகப்பெரிய டேலண்டட். அவரு வந்து டைரக்ஷன் பண்ணி கதை வசனம் எல்லாம் எழுதி ஆக்ட் பண்ணாரு. அந்த படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட். அவர் என்ன இன்வெஸ்ட் பண்ணாங்களோ அதை விட 200 மடங்கு வந்து அந்த படம் வந்து கனெக்ட் பண்ணிச்சு. அது ஒரு ராசியான வீடுன்னு ஆயிடுச்சு. ஸோ யாரும் ஷூட் பண்ணா கூட அந்த வீட்டில் வந்து ஒரு 2 சீனு 3 சீன் நம்ம படம் ஷூட் பண்றோம், அந்த படம் சூப்பர் ஹிட் ஆகும். அது ஒரு சென்டிமெண்ட் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ என் படங்க கூட 5-6 படம் வந்து இங்க வந்து ஷூட் பண்ணிருக்கோம், எல்லாமே ஹிட் ஆயிடுச்சு. ஸோ ஒரு ராசியான இடத்துல ஒரு ராசியான ஆளுங்க வந்து இந்த ஹாஸ்பிட்டல் ஓபன் பண்ணியிருக்காங்க. இது பயங்கரமா மிகவும் பெரும் பேரும் புகழும் பெரும் அப்படிங்கிறது எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போறது வந்து ஒண்ணு நோயாளிகளுக்கு வந்து பாக்குறதுக்கு நம்ம வேண்டியவங்க வந்து அந்த ஹாஸ்பிட்டல் இருந்தா அவங்க பாக்குறதுக்கு நாம போகிறோம். இல்லைன்னு சொன்னா நம்ம நோயாளியாக நாம போறோம். நான் காவேரி ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹெல்த் இஷ்யூல வந்து நான் நோயாளியாவே நம்ம ஆழ்வார்பேட்டா காவேரி ஹாஸ்பிட்டல் வந்து நான் வந்து அட்மிட் ஆயிருக்கேன். அங்கே ஒரு ஒரு ப்ராப்ளம் வந்த உடனே எங்க மிஸ்ஸஸ் வந்து டாக்டர் பரணி நல்லா தெரியும். அவர் போன் பண்ண உடனே இம்மிடியட்டா வந்து அந்த சீரியஸ்னஸ் புரிஞ்சு, அந்த சீரியஸ்னஸ் எனக்கே தெரியல. பரணி சிவராஜன் 2 பேரும் காரை ஓட்டிட்டு வந்து என்னை பார்த்த உடனே ஆம்புலன்ஸ் கூட எதிர்பார்க்காம அதே ஒரு ஆம்புலன்ஸ் மாதிரி ஒரு ஆட்டோ ரிக்ஷா கொண்டு போற மாதிரி ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்ல வந்துட்டு ஆழ்வார்பேட்டா காவேரி ஹாஸ்பிட்டல் இருந்தாங்க. அங்க ஃபர்ஸ்ட் எய்ட் அங்கே கொடுத்து அதுக்கப்புறம் வந்து கம்ப்ளீட்டா ஃபுல் ஸ்கேன் எல்லாம் விஷயங்கள்லாம் எடுத்து அதுக்கப்புறம் அவங்க டாக்டர்ஸ் வந்து கம்ப்ளீட்டா ஒரு 1/2 hour 1 hour அவங்க வந்து மீட்டிங்கு இங்க ஒரே ஒரு டென்ஷன் ஃபேமிலி இருந்தாங்க.
ஒரு 1.5 அப்புறம் வந்து ஒரு சொல்றாங்க இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு, இந்த மேஜர் ப்ராப்ளம். இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு 3-4 ஹவர்ஸ்லயே நம்ம வந்து இதை ஆப்ரேட் பண்ணணும், இல்லைன்னா 1 டே மேக்ஸிமம். அது வரைக்கும் நம்ம இது பண்ணிக்கலாம், இல்லைன்னா ரொம்ப அது வந்து டேஞ்சர் ஆகிடும். இது வெரி மேஜர் ஆப்ரேஷன். ஸோ இங்க வந்து நம்ம பசங்க நம்ம ஃபேமிலி நேச்சுரலி இல்லைங்க இன்னும் பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்கு, நம்ம அங்கே போகலாம் இங்கே போகலாம், இதுக்கு ஷார்ட் ட்ரை பண்ணிட்டு நம்ம ஃபாரினே கொண்டு போகலாம், அப்படியெல்லாம் வந்து அவங்க பேசுறாங்க. ஸோ எனக்கு வந்து டாக்டர் சேகர் அவர் டெஸ்டின் வந்தார், அதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட் வந்தார். அவர் பார்த்த உடனே எனக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு பாசிட்டிவ் ஃபீலிங் எனக்கு வந்தது. அதுக்கப்புறம் என்னுடைய பர்சனல் டாக்டர் வந்து ரவிச்சந்திரன் மியாட், அவர்கிட்ட நான் வந்து அதுக்குள்ள அவர் தெரிஞ்சு போச்சு, அவருக்கு நான் கேட்டேன். அவரு ஒன்றுச்சுட்டாங்க, வந்த உடனே சொன்னாங்க யார் பண்றாங்க ஆப்ரேஷன், இந்த மாதிரி சேகர் பண்றாங்க, he is the best, happily you do it here, no problem அப்படின்னு சொன்னாங்க. அவரு வந்து சேகர் சொன்னாங்க ஒரு பண்ண அவங்க வந்து கோஆர்டினேட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, ஒரு பண்ண 100% பேஷண்ட்ஸ் 100% எல்லாருமே ஐ மீன் சக்சஸ் தான், ஃபெயில்யூரே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப கான்ஃபிடன்ஸ் வந்தது. சரி ஆபரேஷன் தியேட்டர் போறதுக்கு முன்னால சேகர் சொன்னாங்க 99% கேரண்டிங்க, 1% அப்படி இப்படின்னு சொன்னாங்க. இந்த 99% முடிஞ்சு போச்சு, 1% தான் நமக்கு வந்து மைண்ட்ல வந்து ஏறிடுச்சு. 1% சொன்னா இப்ப எப்படின்னு சொன்னா ஒரு வீடு, ஒரு நல்ல பங்களா, நல்லா ஷேர்லி, நல்ல கிரானைட் மார்பிள், நல்லா ரசம் எனக்கு சோஃபா எல்லாம் போட்டு அருமையான வீடு, ஆனா ஏதோ ஒரு நாகப்பாம்பு இங்க இருக்கு, அது மட்டும் நீங்க பாத்துக்கீங்க அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஏதோ 1% அது கம்ப்ளீட்லி வந்து அனஸ்தீசியா கொடுக்குற வரைக்கும் அந்த 1% தான் மைண்ட்ல இருக்குது எனக்கு. அனஸ்தீசியா கொடுத்த கம்ப்ளீட்லி அந்த ப்ராசஸ் வந்து சரியா வந்து ஒரு 6-7 ஹவர்ஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் கொண்டு வந்து பார்த்தா சக்சஸ் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்து ஒரு 15 days வந்து அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது நான் பார்த்தேன் கம்ப்ளீட் அவங்களுடைய மேனேஜ்மெண்ட், எல்லா அந்த ஒர்க்கர்ஸ், நர்ஸ், மேட்ஸ், டாக்டர் எல்லாம் ஒரு பாசிட்டிவிட்டி, ஒரு சந்தோஷம், ஒரு ஹாப்பினஸ், அதுலேயே தெரியல அவங்க முதலாளிகள் அவங்க எப்படி பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு மனுஷன் டிசிப்ளின், ஒழுக்கம், யாருக்கு வந்து டிசிப்ளின் இல்லையோ ஒழுக்கம் இல்லையோ அவங்க முன்னேறவே முடியாது. அது வந்து ஒரு ஸ்டூடெண்ட் ஆகட்டும், ஒரு எம்ப்ளாயி ஆகட்டும், யாருமே ஆகட்டும், ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இஸ் டிசிப்ளின், செகண்ட் குவாலிட்டி இஸ் ஹானஸ்டி, நாணயம். இந்த ஹானஸ்டி இருந்தா போய் பித்தலாட்டம் திருப்பணம் அதெல்லாம் அவங்க கிட்ட இருக்காது. அண்ட் டெடிகேஷன் அண்ட் ஹார்ட் ஒர்க், இந்த 4 இருந்தா அவன் வந்து ஒரு தோட்டக்காரன் ஆகட்டும், சமையல்காரன் ஆகட்டும், வேலைக்காரன் ஆகட்டும், டிரைவர் ஆகட்டும், எங்க இருந்தாலும் அவன் வந்து அவனை கவனிக்கப்படுவான், அவன் டெஃபினெட்லி லைஃப்ல முன்னேறும். இந்த 4 குவாலிட்டிஸும் இப்படி இருக்கும்போது இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ஆர்கனைசேஷன் பில்டப் பண்ணிருக்காங்கன்னு சொன்னா டெஃபினெட்லி இந்த அளவுக்கு வந்து ஒரு 25 years பிஃபோர் திருச்சியில வந்துட்டு ஒரு ஃபியூ பெஸ்ட் போட்டு வந்து ஸ்டார்ட் பண்ண ஒரு காவேரி அந்த ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து இப்போ வந்து கம்ப்ளீட்லி பல சென்டர்ஸ்ல அது வந்து ஆழ்வார்பேட்டில் அது பண்ணிட்டு இப்போ பக்கத்து பில்டிங் அது வந்து எடுத்துக்கிட்டாங்க. முதல்ல வந்துட்டு காவேரி ஹாஸ்பிட்டல் எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா கமலஹாசன் வீடு பக்கத்துல இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து காவேரி ஹாஸ்பிட்டல் எங்க இருக்க, கமலஹாசன் வீடு எங்க இருக்குன்னு சொன்னா காவேரி ஹாஸ்பிட்டல் பக்கத்துல இருக்குன்னு சொல்றாங்க. கமலஹாசன் தப்பா இருக்கக்கூடாது, மீடியாங்கள இது வந்து சும்மா சொல்லிருக்காங்க, இது கமலஹாசன் கலாட்டா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எழுதுறாங்க. இது வந்தவங்க எங்களுக்கு கேமரா பார்க்கறது பய விஷயம் இருக்கு. என்னடா இது, அது வந்து பேசவே கூடாதுன்னு சொல்லுங்க, ஒரு 2 வார்த்தை பேசலாம் சொன்னாங்க, அந்த மீடியா பார்த்தா சொன்னாங்க, ஒரு 3 பேர் வருவாங்கன்னு சொன்னாங்க. இது நீங்க வந்து பார்த்த உடனே எனக்கு வந்து அது எலெக்ஷன் டைம் வேற, மூச்சு விட்டா கூட பயமா இருக்கு. ஸோ இவர் வந்து கம்ப்ளீட்லி இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் பண்ணிட்டு வந்து இப்போ இது பெரிய ஒரு எம்பையர் கம்ப்ளீட் இங்கே மட்டும் பெரிய டிஸ்ட்ரிக்ட்ல சேலம், கோயம்புத்தூர் அங்கெல்லாம் வந்து டிஸ்ட்ரிக்டெல்லாம் இது பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கு. சென்னை இந்தியாவிலே வந்து ஒரு மெடிக்கல் கேபிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையா இருக்கு. இது ஒரு தமிழர்களுக்கு மிக பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு.
ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு மெடிக்கல் சென்டர் அது எஸ்பெஷலி and all organs, multiple organs transplant, அதுக்கு ஒரு ஸ்பெஷலைஸ் பண்ணி ஒரு சென்டர் பண்றது ஐ திங்க் வெரி 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 அதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது வந்து ஐ எம் ரியலி ஹாப்பி. அண்ட் இங்கே வந்து மாடர்ன் டெக்னாலஜி வந்து டெவலப் ஆகிட்டே இருக்கு. அந்த மாடர்ன் டெக்னாலஜி வந்து அப்டேட் பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து எல்லாம் வந்து ஃபாரின்ல வந்து கான்ட்ராக்ட்ல இருக்கிறதுனால அந்த எக்யூப்மெண்ட்ஸ் ஆல்சோ இந்த மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து இம்போர்ட் பண்ணி இங்க வந்து அக்குமுலேட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க வந்து கம்ப்ளீட்டா கொலாபரேட் பண்ணி லண்டன்ல ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் பெரிய ஹாஸ்பிட்டல் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுனால அங்க இருக்கிற டாக்டர்ஸ் வந்துட்டு இங்க வந்து அவங்க வந்து சர்வீஸ் பண்றாங்க, வந்து பிராக்டிஸ் பண்றாங்க, வேலை பண்றாங்க. அங்கிருந்து வர்றாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு வந்து நம்ம இந்தியாவோட ஒரு பெரிய ஒரு அறிவு இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் ஒரு திங் எக்ஸ்போஸ்ட் அந்த மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் வந்துட்டு அவங்க வந்து அப்டேட்ல இருப்பாங்க. சில ஃபாரின்ல எல்லாம் வந்து ரிசர்ச் சென்டர் அதுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் இன்வெஸ்ட் பண்றாங்க. இட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அது கொடுத்துட்டு அவங்க வந்து இந்த சயின்டிபிக்கா வந்துட்டு மெடிக்கல்ல எல்லாமே வந்து அவங்க அப்டேட்ல இருப்பாங்க. நாளுக்கு நாள் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். எப்படி அரசியல வந்து எலெக்ஷன் டைம்ல ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் எப்படி சேஞ்ச் ஆகுமோ அந்த மாதிரி அட்வான்ஸ்மெண்ட் மெடிக்கல் ஆகிட்டே இருக்கும். அது அப்டேட்ல இருக்காங்க இதெல்லாம். இப்ப இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எனக்கு வந்து திங்க் குளோபலி ஆக்ட் லோக்கலி அப்படிங்கிறது கம்ப்ளீட்லி எல்லாமே குளோபல் இருக்கிற கம்ப்ளீட் எல்லாம் பெஸ்ட் டாக்டர்ஸ் இங்க கொண்டு வந்து லோக்கல்ல வந்து இறக்கிருக்காங்க. இது டெஃபினெட்லி ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கு. அண்ட் இன்னொன்று வந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப பிரான்ஸ் எல்லாம் வந்து நீங்க விற்கிறாங்க. இந்த பிரான்ஸ் இருக்கும்போது அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் கொடுக்கும்போது எல்லாம் அவங்க வந்து இங்க பக்கத்துலயே வந்து ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு, பக்கத்துலயே பஸ் ஸ்டாண்ட் இருக்கு, பக்கத்துலயே ஸ்கூல் இருக்கு, பக்கத்துலயே மளிகை கடையா மார்க்கெட் இருக்கு. நீங்க வாங்கினீங்கன்னு சொல்றாங்க பக்கத்துலயே ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு சொல்லி யாருமே பண்றது கிடையாது. இது எல்லாத்தையும் விட ஹாஸ்பிட்டல் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து யாருக்கு எந்த வயசுக்கு பெரியவருக்கு இல்லை, எந்த வயசுக்கு யாருக்கு எந்த வியாதி வரும் தெரியாது. ஏன்னா எல்லாமே பல்யூட் ஆயிடுச்சு. காற்று, தண்ணி, பூமி, ஈவன் கலப்படம் எல்லாத்துலயும். பச்சை குழந்தைங்க மருந்து, அந்த மருந்துலயும் கலப்படம் பண்றாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணணும்? கையில பேடி போட்டு சிறையில இழுத்துட்டு போய் வந்து சாதனை வரைக்கும் அவங்களுக்கு வந்து சிறையில போடணும். சோ இந்த மாதிரி வந்து ஒரு கம்ப்ளீட்லி வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் அர்ஜென்ட் திங் அப்படின்னு சொன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் கொண்டு போகணும்னு சொன்னா இந்த டிராபிக்ல வந்துட்டு 10 நிமிஷத்துக்கு போறது வந்து 1 hour 1.5 hour 2 hours ஆகும். அவன் போய் கூட போயிருக்கு. சோ இந்த மாதிரி வந்து ஒரு பிளேஸ்ல வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டிஸோட இந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து எடுத்துட்டு வந்து ரியலி இந்த வடபழனி சுற்றுவாட்ட மக்களுக்கும் எல்லாருக்கும் தமிழ் சென்னைக்கு வந்து மிகப்பெரிய வளப்பிரசாதம் வருது. இது வந்து நான் மட்டும் ஒண்ணு மட்டும் அவங்க கிட்ட கேட்டுக்கிறது நான் சொன்னேன். இப்ப வந்து நிறைய காஸ்ட்லி ஆயிடுச்சு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ். இல்ல ஆபரேஷன் பெரிய ஆபரேஷன் அப்படின்னு சொன்னா லேக்ஸ் கணக்கில் ஆகுது. ஓன்லி பணக்காரங்க மட்டும்தான் அதை வந்து கேன் அஃபோர்ட். ஸோ நீங்க வந்து கம்ப்ளீட் ஒரு டொனேஷன் மாதிரி பண்ணி ஒரு கார்பன் ஃபண்ட் வந்து கிரியேட் பண்ணி வசதி இல்லாதவங்களுக்கு வந்து அது வந்து அதில் நீங்க ஹெல்ப் செஞ்சீங்கன்னு சொன்னா மக்கள் சேவை செஞ்ச மாதிரி இருக்கும், அவங்களுக்கு நல்ல புண்ணியம் வரும் அப்படின்னு சொல்லி வேண்டி மிக 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 சந்தோஷமா நான் வந்து இது மிகப்பெரிய புகழ்பெற்ற ஒரு மிகப்பெரிய ஒரு மருத்துவமனை நம்ம தமிழ்நாட்டிலேயே நம்ம சென்னையிலேயே வந்து பேர் வாழ்ந்த ஒரு ஹாஸ்பிட்டல் ஆகும்னு சொல்லி எனக்கு வந்து டெஃபினெட்லி நம்பிக்கை இருக்கு. ஆகும். ஆண்டவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். நம்பிக்கை, நேர்மை, நாணயம் இவை இருந்தால் எத்தனை